கர்த்தருக்குள் ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா முழங்கால் ஜெபம். ஏலியாவின் காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் பாகாலை தொழுகை செய்து கொண்டிருந்தார்கள். அதனால் 3½ வருடம் பஞ்சம் ஏற்பட்டது. 3½ வருடம் கழித்து எலியா மக்களிடம் சென்று கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா என்று சோதித்து பார்க்கலாம் என்று கூறினார். இருவரும் பலியிடலாம், அக்னியால் பதில் தரும் தெய்வமே மட்டும்தான் தெய்வம் என்று எலியா கூறினாருங்க. முதல்ல அவர்களுக்கே எலியா வாய்ப்பு கொடுத்தார்கள். அவர்கள் எவ்வளவோ போராடினார்கள்ங்க. ஆனாலும் வாய்ப்பு இல்லைங்க, தோற்று போய்விட்டார்கள்ங்க. அடுத்து எலியா ஜெபம் செய்தாருங்க. ஜெபம் செய்து முடித்த உடனே கர்த்தரிடத்திலிருந்து பதில் வந்ததுங்க. அக்னி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலிலிருந்து தண்ணீரையும் நக்கி போட்டதுங்க. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அங்கிருந்தவர்களெல்லாம் உரத்த சத்தமிட்டாருங்க. உடனே பாருங்க, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42வது வசனம் பாருங்க. அங்கே பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தின் இடையே சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து ஜெபித்தாருங்க. பஞ்சம் தீர்ந்தது, மழையும் பெய்ததுங்க. 2வதாக சாலமோன் பாருங்க, தாவீது கட்ட விரும்பிய ஆலயத்தை சாலமோன் கட்டி முடித்தான். ஆலய பிரதிஷ்டையின் போது சாலமோன் முழங்கால் படியிட்டு ஜெபித்தாருங்க. சாலமோன் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லார் முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபித்தாருங்க. தன் கைகளை வானத்துக்கு நேராக விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்துக்கும் பூமிக்கும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை என்றாருங்க. முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்தாருங்க. முழங்கால் ஜெபம் முடிந்த உடனே என்ன நடந்தது தெரியுமாங்க? 2 நாளாகம் 7:1 பாருங்க. சாலமோன் ஜெபம் பண்ணி முடித்த பிறகு அக்னி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சதுங்க. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிதுங்க. வானத்திலிருந்து அக்னி இறங்க செய்ததுங்க. முழங்கால் ஜெபம். நம்மை சுற்றி அநேக சத்துருக்கள் இருக்கலாம், நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ. ஆமாங்க, நமக்கு கண்ணுக்கு தெரியாத சத்ருக்கள் அநேக பேர் இருக்கிறாங்க. வேலையில் சத்ரு இருக்கலாங்க. ஆமாங்க, பயப்படாதீங்க. எலியா போலவும் சாலமோன் போலவும் முழங்கால் ஜெபம் செய்யுங்க. ஜெபமே ஜெயம். ஜெபத்தால் அனைத்தையும் வெல்லலாங்க. ஆமேன்.